மேம், நான் வீகனாக இருக்கலாம் டிசைட் பண்ணிட்டேன். எந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டா நான் ஹெல்த்தியாக இருக்கலாம்? கண்டிப்பாக வெரி குட் கொஸ்டின். வீகன் டயட்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து B12 டெஃபிஷியன்சி சிவியராக வரும். ஸோ ரெகுலராக ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி செக் பண்ணி சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறது அவசியம். நம்பர் 2, ஒரு ஃபுட்டு வாங்கும்போது அதில் வீகன் பிராண்ட் பண்ணிட்டு அது ஹெல்த்தின்றது கிடையாது. ஏன்னா எக்ஸசிவ் அடிட்டிவ்ஸோ இல்லை ஃபேட்டோ இருக்கலாம். அண்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு டேஸ்ட்ல ஈக்குவலன்ஸ் கொண்டு வர முடியும், ஆனால் நியூட்ரிஷனலி ஈக்குவலன்ஸ் கொண்டு வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சீஸ் பார்த்தீங்கன்னா மில்க்லேருந்து வரும், உங்களுக்கு ப்ரோட்டீன் அண்ட் B12 கிடைக்கும். ஆனால் அதே வீகன் சீஸ் வந்து உருளைக்கிழங்குலேருந்து செஞ்சிருப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி ரிச் இன் கார்போஹைட்ரேட். அதனால இந்த மாதிரி வீகன் ஆல்டர்னேட்டிவ்ஸில் கேர்ஃபுல்லாக நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஃபுட் ஆப்ஷன்ஸை நேரோ டவுன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு அரிசியில் நான் ஒரே அரிசி தான் சாப்பிடுவேன், ஒரு பருப்பில் ஒரே வகை தான் சாப்பிடுவேங்கிற மாதிரி இல்லாமல் இருக்கிற ஆப்ஷன்ல என்னெல்லாம் வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் சூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணி இன்க்ளூட் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் நியூட்ரிஷனல் டைவர்சிட்டி. பீயிங் அ வீகன் இஸ் அ சாய்ஸ். ஆனால் கேலரி, ப்ரோட்டீன், ஃபேட் வந்து யாரா இருந்தாலும் பேலன்ஸ்டா எடுக்கும்போது, ப்ராப்பர் ஆக்டிவிட்டியில இருக்கும்போது ஹெல்த்தியா இருக்க முடியும். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸை உங்களுக்கு டெய்லி பார்க்கணும்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.